இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் 3 கிட்டத்தட்ட சேம் தானுங்க. இந்த கணக்கு அப்படியே பாருங்க. ஹரி லிமிடெட் அண்ட் சத்யா லிமிடெட் பிபி 20,000 10,000 ஃபினான்ஷியல் அசெட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரிஸ் 80%, that is 30,000. கரண்ட் அசெட்ஸ் 10,000 ரூபாய் 2,000 ஈக்விட்டிஸ் வந்து ஈக்விட்டிஸ் 30,000 10,000 10,000 6,000 20,000 6,000 இதான் கணக்கு ப்ரிப்பேர். Consolidated balance sheet as on 31st May 2025 கொடுத்துச்சு. Investment made on 1/4/2024. Opening equity of Satya Limited 4,000 on 1/4. பட் இது ஒரே விஷயம் என்னன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேட் ஆயிருக்கு இல்லைங்களா, இந்த இடத்த மட்டும் நம்ம மாத்துறோம். இது மட்டும் 1/4 கிடையாது, 1/10/2024 அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அதான் கேள்வி. ஸோ எல்லா ஆன்சரும் நம்ம ஆல்ரெடி முன்னாடி போட்டது தான். பட் நம்ம அந்த கான்செப்டை, அதாவது இது எல்லாத்தையும் அப்படி அழிச்சிடணும் இல்லைங்களா. இது எல்லாத்தையும் அழிச்சிடலாம். உங்களுக்கு எல்லாத்தையும் அழிச்சிடலாம். இப்போ நம்ம புதுசாக எல்லாத்தையும் நம்ம போடுறோம். ஓகே, சரி நான் காமிக்கிற ஐடிபிங்கிற கான்செப்ட் தான் வரப்போகுது. ஸோ சிம்பிள் ஐடிபிங் வச்சு தான் நம்ம போகிறோம். ஒரே ஒரு விஷயம், இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் மேட் ஆன் 110, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. சரி, ஐடிபிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் யார் ஐ இஸ் ஐடென்டிஃபையர், ஹரி லிமிடெட் தான் வாங்குறாங்க. பட் எப்போ வாங்குறாங்க அப்படின்றது தான் கேள்வி. வாங்குறது 1/4 இல்லை, 1/10/2024. இதுதான் ரொம்ப முக்கியம். பிசி வந்து 8%, 30,000 பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் முடிஞ்சது. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், ஐடென்டிஃபை தி நெட் அசெட்ஸ். INA ஆஃப் சப்சிடரி இண்டிகேஸ் 103 110 தான். நம்ம இப்போ 110 தான் சூஸ் பண்ணுவோம். 103 சூஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்துடும். அதாவது டோட்டல் அசெட்ஸ் 22,000 மைனஸ் நான் கரண்ட் லூஸ் 6,000. 22,000 6,000 போச்சுன்னா என்னாச்சு, 22,000 6,000 போச்சுன்னா 16,000 என்பது தவறான விடை. இது போடக்கூடாது, இது கிடையாது. அப்போ 110 கான்செப்ட் நம்ம வர போகிறோம். 110 கான்செப்டில் 10,000 சொல்லியாச்சு ஷேர் கேபிட்டல். அப்போ ஷேர் கேபிட்டல் 10,000 அது வந்துடும். அடுத்து அதர்ஸ் ஈக்விட்டி தான் கேள்வி. அதர்ஸ் ஈக்விட்டி போகிறதுக்கு முன்னாடி ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஓப்பனிங் க்ளோசிங். ஓப்பனிங் வந்து 1/4/2024, க்ளோசிங் வந்து 31st 3/2025. க்ளோசிங் எதில் இருக்குது, 6,000 இருக்குது, ஓப்பனிங்கில் 4,000 இருக்குது. சி த்ரூ அவுட் த இயர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பாங்கன்னா 2,000. பட் 1/10/2024 தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னும் பொழுது இதுக்குள்ள, அதாவது 6 மாதம் 6 மந்த்து, இது 6 மந்த்து. அப்போ 110 தான் அவர் வாங்கிக்கிறாரா. அப்போ அதுக்கு உள்ள இருக்கக்கூடியது 2,000 த்ரூ அவுட் த இயர்னா 6 மாதம் 6 மாதம் பிரிச்சா இங்கே 1,000 ரூபாய் பிஃபோர் ஆஃப்டர். அப்போ 1,000 ரூபாய் ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட். இது வந்து போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட். ஏன்னா 4,000த்துல 6,000 2,000 ரூபா, இந்த 2,000த்துல 1,000 பிரிச்சிடும். அப்படி பார்த்தா 5,000 ரூபாய் வந்து ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட். ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் இங்கே எவ்வளோ வரும், 1,000. எஸ், 1,000 தான் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்ல
80% ஹரி லிமிட்டெடுக்கு, தட் இஸ் 800, 20% என்சிஐ, அதாவது 200 அப்படின்றது இந்த கான்செப்ட். அப்ப வாட் இஸ் யுவர் நெட் அசெட்ஸ்? நெட் அசெட்ஸ் பார்த்தா 10,000 ரூபாய் பிளஸ் ஒரு 5,000 ரூபாய். அப்ப நெட் அசெட்ஸ் வந்து 15,000 ரூபாய் வரும். 15,000த்துல 80%, அவர் இடத்துல மிச்சம் 20% தான் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்டா வரும். அப்ப 15,000த்துல 20%, 3,000 ரூபாய். அப்போ நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்டோடைய. அப்ப ஐஎன்ஏ கண்டுபிடிச்சாச்சு. அதாவது ஐடென்டிஃபைபிள் நெட் அசெட்ஸ்ல வந்து இதான் ஐஎன்ஏ. நல்லா கண்டுபிடிக்கணும். ஐடென்டிஃபை நெட் அசெட்ஸ் ஆன் டேட் ஆஃப் அக்விசிஷன், என்சிஏ ஆன் டேட் ஆஃப் அக்விசிஷன். அப்ப நம்ம கரெக்டா போட்டோம். அப்ப என்சிஏ எவ்வளவு? என்சிஏ 3,000 ரூபாய். இது வந்து ஆன் டேட் ஆஃப் அக்விசிஷன். பட் நம்ம க்ளோசிங் என்சிஏ தான் வேணும். அப்போ நம்ம இந்த 200 நம்ம சேர்த்துக்கணும். ஸோ 200 சேர்க்கணும். 3,200 ரூபாய் தான் என்சிஏ ஆன் க்ளோசிங். அடுத்தது வந்து பிஸ்னஸ் பர்ச்சேஸ். இதுதான் போகணும். 30,000 கரெக்டுங்களா? எஸ் கரெக்டு. 30,000 கரெக்டுங்க. ப்ளஸ் 20% நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து டேட் ஆஃப் அக்விசிஷன் தானே. ஏன்னா ஜிபிபி போடுறது எல்லாமே டேட் ஆஃப் அக்விசிஷன். அப்போ வந்து நீங்கள் 3,000 தான் போகணும். அப்போ 33,000 ரூபாய். சரி, ஐஎன்ஏன்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் டேட் ஆஃப் அக்விசிஷன். அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பேர்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ 13,000, 33,000த்துல 15,000 போச்சுன்னா 18,000. இம்பேர்மெண்ட் எதுவும் கிடையாது. ஸோ குட்வில் 18,000 அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு சரியான பதில் தான். கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்ல வந்து பேரண்டோடைய ஓஇ வந்து 10,000 ரூபாய் தான் இருக்கும். பேலன்ஸ் ஷீட்ல தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அதர் செக்யூரிட்டி 10,000 ரூபாய் பிளஸ் இவருடைய 800 ஒன்று சேரும். 800 எதுக்கு சார் சேரணும் அப்படின்னு கேட்குறீங்க. நான் சொல்லி தரேன். ஏன்னா இங்கே நம்ம போட்டோம்ல 800 ரூபாய், இந்த 800 ரூபாய் வந்து அவருக்கு சேரணும். ஸோ 80% ஆஃப் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் 800. ஸோ 10,800 ரூபாய் இது உங்கள் லைபிலிட்டிஸில் வரும். ஸோ 10,800, 18,000, என்சி வரும் 30,200 ரூபாய். இது மூணுத்தையும் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்லாம் கொண்டு வரணும். பார்க்கலாம். பிபிஇ எவ்வளோங்க? 30,000 ரூபாய். குட்வில் 18,000 ரூபாய். கரண்ட் அசெட்ஸ் 32,000 ரூபாய். ஸோ 32, 18, 50 + 30, 80. கரண்ட் அசெட்ஸ் 22,000 ரூபாய். ஸோ 70,000 வந்துச்சு. கரண்ட் அசெட் 22,000, 18,000 குட்வில் நம்ம கண்டுபிடிச்சிச்சு. 30,000 ரூபாய். இது 2 சர்டிஃபிகேட்ஸ். அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 30,000 நீங்கள் எடுத்துக்கணும். 50,000. கம்பைன்ட் ஈக்விட்டி 10,000, ஒரு 10,800. இங்கே 10,800 எடுத்துக்கணும். 10,800. என்சிஐ 3,200. இது வந்து 26,000. எஸ், 30,000 ப்ளஸ் 10,800 ப்ளஸ் 3,200 ப்ளஸ் 27,000, 70,000. ஸோ
ஈவன் தோ இன்வெஸ்ட்மெண்ட் மேட் ஆன் 110 இருந்தாலும் ஒரே ஒரு குழப்பம் தான் வரும்னா மிட் ஆஃப் த இயர்ல அவர் வாங்கிக்கிறாரு அப்படின்னும் பொழுது போஸ்ட் அக்யூசியேஷன் ப்ராஃபிட் ப்ரீ அக்யூசியேஷன் ப்ராஃபிட்ல வந்து மாற்றம் ஏற்படும். அப்போ இந்த 5000 ப்ரீ அக்யூசியேஷன் ப்ராஃபிட்ல போய் உட்காந்துக்கும். இந்த 1000 இங்கே வந்து சேர்ந்துடும். இந்த 1000 போஸ்ட் அக்யூசியேஷன் ப்ராஃபிட். சரி, இந்த ப்ரீ அக்யூசியேஷன் ப்ராஃபிட் 10,000 + 5,000 ரெண்டுத்தையும் சேர்ந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஐஎன்இ 15,000. அதில் 80%, 20%, 20% என்சிஐ போயிடும். என்சிஐ வேல்யூ எடுத்து போட்டக்கூடாது. ப்ளஸ் இதில் என்ன இருக்குது, போஸ்ட் அக்யூசியேஷன் ப்ராஃபிட் 200 சேர்த்துரும். அதே போல் கன்சாலிடேட்டட் அதர் சீட்டில் அந்த 800 போஸ்ட் அக்யூசியேஷன் ப்ராஃபிட் நீங்கள் சேர்த்துனா 10,800 வந்துடும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டு இப்பவும் உங்களுக்கு டேலி ஆயிடுச்சு. ஸோ இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மேட் ஆன் மிட் ஆஃப் த இயர் ஆனால் என்ன ஆகும் அப்படின்றது கணக்கு. ஸோ இந்த பேஸ் கணக்கு வச்சு நான் உங்களுக்கு இது சொல்லிட்டேன். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் நம்ம. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடிபிங்கிற கான்செப்ட் நீங்கள் எழுதிட்டு இந்த பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் போட்டீங்கன்னா மேக்ஸிமம் டேலி ஆகும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.